ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 தான் நம்ம இனிமேல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே சீரிஸில் வர இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீட் ஐலாண்டு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஏன்னா இது கிரீட் ஐலாண்டாக இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்தினால தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் பிளேலிஸ்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளமுன்னு பேசாமல் அவங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 59 பிட் அண்ட் ஹேஸ்ட். எபிசோட ஸ்டார்டிங்லேயே யார்க் நியூஸ் ரெடி கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பிட்டிங் நடக்க போகிற காரணத்தினால அந்த இடத்துல பெரிய பணக்காரர் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவரோட பேர் தான் டைக்கூன் அப்படிம்பாங்க. அண்ட் இவனோட பேர் மிஸ்டர் பெட்டாரா அப்படிம்பாங்க. ஸோ இவர் தான் வந்து ரொம்பவே பணக்காரர் ஒருத்தன். அங்கே பாரு உன்னோட டார்கெட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்கிட்டேயும் கில்லவாக்கிட்டையும் அங்கே பான் ஷாப்பில் ஏழை விடுறதுக்காக ஒருத்தன் வச்சிருப்பான் பார்த்தீங்களா. அவன் வந்து இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாமே பட்டாரை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்காக இந்த கேமை வாங்குறதுல ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த கேமில் வாங்குறது எனக்கு ஆர்வம் இல்லை, காதல், எனக்கு அந்த கேம் ரொம்பவே பிடிக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை வாங்க போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல பட்டரை சொல்லிட்டு அவர் போய் கிளம்பிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் நகரத்தில் ஏதோ ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம குரப்பிக்கு ஏதாவது லைட்டாக கண்ண முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல மெலோடியிலேயோ 2 பேர் இருக்கிறாங்க. குரப்பிக்கு ஒரு வழி நீ கண்ண முடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு என்னாச்சு, ஆக்ஷன் எல்லாம் நடந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, அன்றைக்கி நைட்டு தான் ஆக்ஷன் அப்படி மூடிடுச்சுல, ஸோ அதனால் ஆக்ஷன் இன்னும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்கு கேட்டுட்டு இருக்கிறா. நீ மயக்கம் போட்டுறதப்போ நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து போச்சு குரப்பிக்கா. ஸோ நம்மளோட ஸ்குவாலாக செத்துட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலிஜாவுமே ரொம்ப பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறா. அவளோட நிலைமை பார்த்து அங்கே இருக்கிற பாஸுக்கே ரொம்பவே குழப்பமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கின அந்த ஸ்கேர்லெட் ஐஸ் இருக்குதுல்ல, அதை வந்து பறி போயிடுச்சு, அதாவது யாரோ அந்த இடத்த வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் எலிசாவோட நிலைமை பார்த்துட்டு நம்ம பாஸால ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் சொல்கிற அளவுக்கு யாருக்குமே அவ்வளோக்கு அடிப்படலாம் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி பேசிக்கிட்டே இருக்கும் போதே குரபிக்கு அதெல்லாம் கேட்காம மறுபடியும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு தூங்கிட்டா. நீ பேசுகிறது அவனுக்கு எதுவுமே கேட்காது, ஏன்னா மறுபடியும் மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு இங்கே லியோரியா அவனுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்குல்ல, அதனால சுடு தண்ணியில் டவல் வச்சு ஒத்தனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆக்ஷன் நடக்க போகிற இடத்துல கான், கில்லுவா அப்புறம் செஃபைல் 3 பேருமே அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஆக்ஷனுக்கு உங்களுக்கு கொண்டு வர போகிற பொருள் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் நடக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கிரீட் ஐலாண்ட் கேம் எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு இருக்கிறா. ஸோ அந்த கன்சோலை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து புரட்டி போட்டு ஒரு அடி அடிக்கிற பாருங்க. அந்த கிரீட் ஐலாண்ட் கேம் கன்சோல் சுக்குநூறாக போயிருக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆகலை, ஏன்னா அது ஒரு நென் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, இதை ஒரிஜினலான வேல்யூ. ஸோ நீங்கள் அது யார் தான் அட்டாக் பண்ணாலுமே இது உங்களால் அட்டாக் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நீங்கள் எப்போயாவது கேம் ஆட போனீங்கன்னா அது உங்களை முழுசாக உள்ளே எடுத்துரும். ஸோ நீங்கள் ரியல் லைஃப் கேம் தான் இந்த கேமுக்குள்ளே ஆட போகிறீங்க அப்படின்னு இங்கே பேசியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட ஓனரான ஜெயிச்சரி அப்படிங்கிறவர் இந்த கேமுக்குள்ளே தான் இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நிறைய பிளேயர்ஸுமே இன்னும் எதிர்பார்த்துட்ருக்காரு. ஸோ அதனால் இந்த பொருளுக்கு ரொம்பவே விலை அதிகம். அதனால் நம்ம ஜெயிச்சரி முடிவெடுத்த விலையோட நாம் இப்போ பிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைண்டிங் பண்ண பொருள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டு இது எல்லாத்தையுமே கேட்க அங்கே எல்லாருமே பயப்பழந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண கேமுக்குள்ளே போனால் அவங்க நிஜ வாழ்க்கையிலேயே இறந்துருவாங்களே, அதனால எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சரி கேமுக்கான பிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 900 மில்லியன் ஜெனி அப்படிங்கிறாங்க. ஆடு போக போக பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் 2 பில்லியன் 10 பில்லியன் சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஜெஃபைல் என்னது பணம் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் வந்து ஜெஃபைல் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போதே அவன் தெரியத்தனமா கை தூக்கிடுறான் பாருங்க. அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா இங்கே 24 பில்லியன் சொல்லிடுறான். அட பாவி, இப்படி மாட்டி விட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பெட்டரை சும்மா விட்டுருவானா, அவனுக்கு இந்த கேம் தான் ரொம்ப பிடிக்குமே. அவனுமே பார்த்தீங்கன்னா 25 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறான். ஆனால் அதே சமயத்தில் கில்லுவாக்கு ஷாக் தர மாதிரி தன்னோட அண்ணனுமே பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுமே நல்லா விலையை ஏற்றி கேட்டுகிட்டு இருக்கும்போது ஆனால் பட்டராவுக்கு காசு நல்லா அதிகமாக இருக்குதுல்ல, அதனால பட்டராவே பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிங்கில் வந்து ஜெயிச்சிட்டான். ஆக்ஷன் முடிஞ்ச கையோட அந்த பொருளை அவன் வாங்குறதுக்காக தன்னோட ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது ஒரு ரூம் போட்டு அதில் தங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் சரி இப்போ நம்ம கேமை வாங்கிட்டோம்னா அதில் கேரக்டர்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யாரை தேர்ந்தெடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில பேர் எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஹண்டர்ஸ் தான், ஸோ அதனால் நாங்கள் இந்த கேமுக்குள்ளே போக ஆசைப்படுறோம் அப்படின்னு கானுக்கு இல்லவும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் உள்ள அனுமதிக்க முடியாது, மரியாதை எங்கே இல்லைங்க அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, என்கிட்ட என் ஹண்டர் லைசன்ஸ் கூட இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹண்டர் லைசன்ஸ் தான் நம்ம கான் வந்து பான் ஷாப்பில் விட்டுட்டு வந்துட்டானே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பெட்டராக கேட்கும்போது எங்களுக்கு அந்த கேமுக்குள்ளே போயாகணும். ஸோ எங்களுக்கு அந்த கேமோட மெமரி கார்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மெமரி கார்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எங்ககிட்ட ஒரு மோதிரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் 2 பேருமே ஏற்கனவே இந்த கேமை விளாண்டுருக்கீங்களா அப்படின்னு பட்டரை கேட்டுகிட்டே இருக்கிறான். இல்லை, பட் இருந்தாலுமே எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே தேவையானது அந்த கேமில் இருக்கிற டேட்டா தானே தவிர இவங்களுக்கு அந்த கேமே தேவையில்லை. ஸோ இப்போ கான் பார்த்தீங்கன்னா யார் அந்த கேமை வாங்குறாங்களோ அவங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பிளான் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்காதில்ல. அப்படின்னா இந்த கேமில் மெமரி கார்டு இருக்கும், மொத்தம் ஒரு 30 ஸ்லாட் மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்லாட்டுக்குமே ஒவ்வொருத்தரோட மெமரி கார்டு இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரையுமே
ஒருத்தர் தான் வந்து மெமரி கார்டை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. சரி நீங்கள் ஒரிஜினலாக அந்த மெமரி கார்டை தான் வச்சிருப்பீங்களாட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மெமரி கார்டை நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. கொடுக்க முடியும். ஆனால் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கீயுமே எங்ககிட்ட தான் இருக்குது. அந்த மோதிரம் தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அந்த மோதிரத்தை பற்றி தெரிஞ்சிருக்குதுன்னா நீங்கள் நல்லா ஒரிஜினலாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பட்டரை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சரி வந்து இவங்க 2 பேர்த்தையுமே செக் பண்ணி பாரு. இவங்க 2 பேருமே நென் யூசர்ஸ் 100 தான் இருக்கிறாங்க அப்படின்னு பட்டரை சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அங்கே ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் 2 பேருமே ஹண்டர்ஸ் தானே அப்படின்னு உங்களுக்கு நென் எபிலிட்டி இருக்கும். அதை உங்ககிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ அவங்க 2 பேருமே நென் எபிலிட்டி காட்டிக்கிட்டே இருக்கும்போது சரி என்ன சொல்கிற இவங்களை உள்ள அனுப்பலாமா அப்படின்னு பட்டாரை கேட்குறான். இவங்க இந்த மாதிரியெல்லாம் பவர் வச்சுட்டு போனால் அப்படியே செத்து போயிடுவாங்க அப்படின்னு அவன் ஓப்பனாகவே சொல்லிட்டான். எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எங்களை உள்ள அனுமதிக்கவே இல்லை. பட் இருந்தாலுமே நாங்கள் செத்துருவோன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த கேமில் இருந்துட்டு வந்தவன் தான். அந்த கேமை நான் ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதனால தான் எனக்கு அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா உங்களோட நென்னபிலிட்டி எல்லாமே அந்த இடத்துல கால் தூசி கூட சம வராது. அதனால் நாங்கள் இங்கே ஒவ்வொரு பிளேயர்ஸுமே நாங்கள் வந்து இங்கே ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு கேம் வச்சுருந்தேன். அந்த கேமில் எல்லாருமே ஜெயிச்சுட்டு வெளியே வரதுக்கு பதிலாக அந்த கேமில் தோக்கிறதுக்கு விற்று கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த நிஜ வாழ்க்கைக்கு வரதுக்குள்ளே அந்த கேம்குள்ளேயே எல்லாமே வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் பிளேயர்ஸை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி அனுப்பலான்னு இருக்கிறோம். அப்போ தான் அவங்க கரெக்டாக கேமை கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க கம்ப்ளீட்டும் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் புது கேரக்டர்ஸ் நாங்கள் உள்ளே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பட்டரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா சரி போங்க, உங்களோட நென்னபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து இந்த ஸ்க்ரீனிங்க்கு வாங்க. அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணணுமா வேணாமான்னு நாங்களே முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரோட அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வாடகையில் நம்ம இருந்து போகலாம் அப்படின்னு கான் ரொம்பவே டென்ஷன் ஆகிறது கிளம்பிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னு அந்த மெமரி கார்டு உனக்கு எப்படி கிடச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பட்டரை கேட்கும்போது அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான் ரொம்பவே டென்ஷனாக வந்துட்டு இருக்கிறான். கான் எதுக்காக இப்போ டென்ஷனாக வந்துட்டு இருக்கிற? அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஃபிங்ஸ் அப்புறம் ஃபெய்டான் 2 பேருமே இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கேம் கன்சோல் இவங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்க 2 பேருமே திருடங்களாச்சு. ஸோ அதனால் அங்கே கேம் கன்சோல் காரில் வரும்போது அடித்து பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த கேம் கன்சோல் எடுத்துக்கிட்டு இவங்களோட இடத்துக்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒரு ஆளுக்கு ஒரு மெமரி கார்டு தான் என்ன தேவைப்படும். நம்மகிட்ட ஒரு மெமரி கார்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நம்மகிட்ட தான் இந்த மல்டி டேப் ஆர்கனைசர் இருக்குதுல்ல, இந்த எக்ஸ்ட்ரா டிவைஸ் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் நிறைய மெமரி கார்டு போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்டன் முதல்ல அந்த மெமரி கார்டு ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணுறான் பாருங்க. பண்ண அடுத்த செகண்டே அவன் கரெக்டாக காணாமல் கேம்குள்ளே போயிட்டான். இவங்களுக்கு எல்லாமே செம ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னு நீங்கள் இந்த கேம் விளையாட ஆசைப்படுறீங்களா அப்படின்னு ஃப்ராங்க்லின் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் நான் உள்ளே போகிறேன், வேணா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்ஸுமே உள்ளே போயிட்டான். இப்போ அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் கேட்கும்போது ஏன்னா அவங்க இப்போ கேம்குள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேமிங் மேனுவலில் இப்படி தான் போட்டுருக்குது அப்படின்னு புக்ஸை படித்து கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம கானுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அவன் எப்பறம் என்னோட பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட ரெண்டு சக்தியை பார்த்ததுக்கு அப்புறமும் அவனை இப்படி சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கான் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறான். பட் ஆக்சுவலி அவன் சொன்னது கரெக்டு தானே. ஏன்னா நீயும் நானும் சேர்ந்து ரென்னை கற்றுக்கிட்டோம். பட் இருந்தாலுமே ரென்னையும் நென்னையும் நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து கற்றுக்கும் போது அதே சமயத்தில் தான் குராப்பிக்க கற்றுருக்கிறான். ஆனால் அவனுக்கு எக்ஸ்ட்ரா எபிலிட்டி இருக்கிறனால அவன் தன்னால் ஸ்பெஷல் எபிலிட்டியும் எடுக்க முடிஞ்சது. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் அவன் ஒரு கண்டிஷன் மாதிரி அவனோட இதயத்துக்கு போட்டிருக்கிறான். அண்ட் அதே காரணத்தினால தான் அவனுக்கு அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி கிடச்சிருக்குது. அதே மாதிரி தான் நமக்கான செயல் என்னன்னு தேடியாகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம கானுக்கு எந்த ஐடியாவுமே வரல. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு படுத்துட்டான். அப்படின்னா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மளோட மல்டிபிள் ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்மளோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னோட பவர் என்ன பவர் அப்படிங்கிறான். பைத்தியக்காரன் நீ ஒரு என்ஹான்சரில். அப்படின்னா நீ என்ஹான்சர் படி நீ எப்படி உன் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ண தான் யோசிக்கணும் தவிர வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது அப்படின்னு கிலுவா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அது இப்படி பண்ணுறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிறான். தலையிலே ஒரு கொட்டு விட்றா பாருங்க கிலுவா. எனக்கு அதெல்லாம் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலுவா சொல்கிறான். சரி நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்க, உனக்கான வழியை நான் காட்டிட்டேன். நீ இனிமேல் உன் பவரை கண்டுபிடிக்கிறனா கண்டுபிடி. நான் போய் என்னோட பவரை டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்னோட பவர் என்னன்னு ஏற்கனவே தெரியும். நான் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கிலுவா இங்கேருந்து போயிட்டான். ஆனால் கானுக்கு இன்னும் ஒன்றுமே புரியல. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறான். ஸோ கிலுவா ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனோட பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா ட்ரௌசரில் அவன் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ நான் என்னோட ரென்னை பயன்படுத்தி இந்த எலக்ட்ரிசிட்டியை நான் என் பாடிக்குள்ளே பாஸ் பண்ணனா இந்த ரென்னோட சேர்த்து நான் இதை வந்து யூஸ் பண்ண முடியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி அவன் உடம்புல பாஸ் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. அவனால் எலக்ட்ரிசிட்டியுமே பார்த்தீங்கன்னா அவனால் உருவாக்க முடியுது சொந்தமாகவே. ஆனால் இன்னொரு பக்கம் கானுக்கு ஒன்றுமே புரியாமல் அவன் தன்னோட நென்னபிலிட்டி தான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் பின்னாடி ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குன்னு பார்த்தா குரோபிக்கா நீ ஏன் நீங்கள் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குரோபிக்கா சொல்கிறான். குரோபிக்கா பார்க்குறக்கு இன்னும் ரொம்பவே டயர்டாக தான் இருக்கிறான். ஃபேண்டம் ட்ரூப் இன்னும் யார் யூனிவர்சிட்டியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண போயிடுவான். அதனால் நான் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு கான் நினச்சிட்டு இருக்கிறான். அண்ட் இங்கே நடக்கிற எல்லா விவரத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா விலாவரியாக இங்கே நம்ம குரோபிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்னது நீங்கள் புதுசாக ஸ்பெஷல் எபிலிட்டி கற்றுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குரோபிக்கா சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆமாம் நீ ஃபஸ்ட்டு எப்படி அதை கற்றுக்கிட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலி நான் வந்து என் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் என் உடம்புல ஒரு செயினை வந்து நான் என் மாடலாக வச்சுக்கிட்டேன்.
அந்த மாடலை வச்சு நான் அதை தொட்டு பார்த்தேன், என்னை டேஸ்ட் பண்ணி கூட பார்த்தேன். அந்த செயின் என்கிட்ட இல்லாதப்போ நான் அதை வந்து உண்மையாக ஒரு செயினாக இருக்கிற மாதிரி உருவாக்கி பார்த்தேன். அண்ட் அந்த டெக்னிக் தான் என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டியாக மாறிச்சு. ஸோ நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற காரணத்தினால என்னால் அது ஈஸியாக செய்ய முடியுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, நீ தான் எனக்கான குருவாக இருக்கணும், ஏன்னா நீ வந்து ஈஸியாக அதை கற்றுக்கிட்டே இல்லை, அந்த ஒரு டெக்னிக்கை எனக்கும் நீ கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டம் ட்ரூப் மெம்பர்ஸும் இங்கே தான் இருக்கிறாங்க. அது உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி அது என்னால் முடியாது, ஏன்னா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் எல்லாமே முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சுல, அதனால் 2 நாள் ஆனதுக்கப்புறம் ஃபேண்டம் ட்ரூப்லாம் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நான் அவங்களை தேடி போகலான்னு இருக்கிறேன். வேணா உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களா அவங்ககிட்டே நீ போய் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானுக்கு குறப்பிக்கு ஐடியா கொடுக்குறான். ஆனால் அதே சமயத்தில் இங்கே பேட்டில் ஃபீல்டை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அரீனாவில் இவனுக்கு கற்றுக் கொடுத்தது விங்கு தானே. ஸோ விங்குக்கு கால் பண்ணி எனக்கான ஸ்பெஷல் எபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான் கிட்டே இருக்கிறான். கான், நீ ஒரு என்ஹான்சர், உனக்கான ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீ முழுக்க ரென் அப்புறம் 10 அதை மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா என்ஹான்சர் எல்லாருமே ஆஃபென்ஸ் அப்புறம் டிஃபென்ஸ் ரெண்டுலேயுமே சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விங் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா நான் இன்னும் எப்படி அதை மேம்படுத்துறது அப்படின்னு கான் கேட்டுகிட்டே இருக்கிறான். நீ கேட்குறது எனக்கு புரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட எபிலிட்டி நீ தான் தேடி கண்டுபிடிங்கிருக்கான். ஏன்னா அடம் பிடிக்கிற குழந்தை தான் எப்பவுமே பால் குடிக்கும். அதனால் உன்னோட என்ஹான்சர் சக்தியை பயன்படுத்தி நீ உன்னோட எபிலிட்டி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விங் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இது எதுவுமே புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம கான் கேட்டுகிட்டே இருக்கும்போது, அப்படின்னு சரி, அதோட பவரோட பேர் வந்து ஜெட்சுகேரா. அது வந்து நார்மல் ரென் மாதிரி கிடையாது, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பவர்ஃபுல்லான ரென்னு. அதை நீ எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்த்துக்க. ஏன்னா நீ ஃபஸ்ட்டு உன்னோட பவர்ஸ் எல்லாமே ஒன்றா திரட்டி அதை வந்து ஒன்றா யூஸ் பண்ண பாரு. அதை நீ யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே மற்றது எல்லாமே உன் வேலையாக ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வின் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கானுக்கு ஒரு தெளிவு வந்திருக்குது. அப்படின்னு சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன், ரொம்பவே நன்றி விங்ஸான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிட்டான். அப்படின்னு சரி, நான் என்னோட எல்லா பவரையுமே ஒட்டுமொத்தமாக செஞ்சாகணும், என்னோட பவரை நான் ஒட்டுமொத்தமாக திரட்டி ஒரே நேரத்தில் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 வந்து பயன்படுத்துகிறான் தன்னோட ஆராவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஜெட்ஸுவை பயன்படுத்துகிறான் தன்னோட ஆராவை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் அதே சமயத்தில் ரென்னை பயன்படுத்துகிறான், அதாவது தன்னோட ஆராவை இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் ஹட்ஸுவை பயன்படுத்தி அவனோட ஆராவை நல்லா சர்ப்ரைஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவனால் முடியல, ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒன்றா பண்ண முடியாதுல்ல. ஆனால் நம்ம கில்லுவா இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி வச்சு நல்லா பல வித்த காட்டிட்டு இருக்கிறான். ஆனால் கானால தான் எதுவுமே முடியலையே. எப்படி ஒரே சமயத்தில் அவனோட ஆராவை இன்க்ரீஸ் பண்ணி அதே சமயத்தில் அவனோட ஆராவை சர்ப்ரைஸ் பண்ண முடியும்? ஏன்னா அவனோட பவரே கொஞ்சம் கொஞ்சமாக தானே இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. தன்னோட நெனபிலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டில் அரீனா ஃபீல்டில் தான் அவன் கற்றுக்கிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் நிறைய டெக்னிக்கை வந்து கற்றுக்கிட்டான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹிசோக்கோ கூட சண்டை போடும்போது தான் கியோ அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கே இருக்கிறதே கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கான் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். ஆமாம்ல, என்கிட்ட அந்த டெக்னிக் இருக்குது கியோ, அதுதான் எனக்கான ஸ்பெஷல் எபிலிட்டின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னோட நென் பவரை நான் என்னோட பார்வைக்கு திருப்புறேன் அப்படின்னு அவனோட நெனபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணுக்கு கொண்டு வந்துட்டான். அப்படின்னா இன்னும் என்கிட்ட உடம்புல மிச்சம் மீதி இருக்கிறது இந்த கையில் இருக்கிற நென் மட்டும்தான். அதே நான் ஒருங்கிணைந்து இதை நான் இன்னும் கொஞ்சம் பவராக சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி இருக்கிற பவரையுமே பார்த்தீங்கன்னா உன்னோட கைக்கு கொண்டு வரான். அந்த சக்தி அவனுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது, ரொம்பவே பலமாக இருந்தது. ஆனால் அது அவன் என்னென்னு ஃபீல் பண்ணுறதுக்குள்ளேயே டப்புன்னு அது வெடிச்சு காணாமல் போயிடுச்சு. ஐயோ என்னது மறுபடியும் இப்படி காணாமல் போயிடுச்சு. ஆனால் எனக்கு இது நல்லா தெரிஞ்சிருச்சு, இனிமேல் இது எப்படி பண்ணணும்னு, இதுக்கு மேலே நான் இதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு கான் வந்து அவனோட ஒருங்கிணைந்த சக்தியை பயன்படுத்தி அவன் ஆறாவை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனோட ரைட் ஹேண்டுக்குள்ளேயே அப்படி உள்ளாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அன்றைக்கி நம்ம கிலோவுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி அவன் எப்படியோ ஒரு வேலையை கண்டுபிடிச்சுனாட்டு இருக்குது, நானும் அவனை சும்மா விட மாட்டேன், நானும் அவனை சர்ப்ரைஸ் பண்ணியே தருவேன் அப்படின்னு கிலோ அவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறான். அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.